வணக்கம் நண்பர்களே. தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் திருவிழா எதற்காக எப்படி கொண்டாடப்பட வேண்டும் என்பது இன்றைய தலைமுறையினருக்கு தெரியாமலே இருக்கிறது. அதனால் இந்த பொங்கல் விழாவை எப்படி கொண்டாடுவது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழர் திருநாள் என்று கூறப்படுகிற தைப்பொங்கல் பண்டிகையை தை மாதத்தில் எதற்காக முன்னோர்கள் வைத்துள்ளார்கள்? எல்லாருக்குமே இந்த டவுட் வரும். தமிழ் மாதங்களில் மற்ற மாதங்களுக்கு இல்லாத சிறப்பு தை மாதத்தில் அப்படி என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பண்டைய காலத்தில் மக்களின் பிரதான தொழிலாக விவசாயம் இருந்தது. ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயன் அடையும் பருவமே தை மாதம். அதனால் பெரும்பாலான விவசாயிகள் மழை நீரை நம்பித்தான் மானாவாரி விவசாயம் செய்திருக்கிறார்கள். நீர் வளமில்லாத இடங்களில் மழை நீர் தேக்கத்தால் ஆண்டிற்கு ஒரு முறை வேளாண்மை செய்ய முடிந்தது. அதனால் மார்கழி அல்லது தை மாதத்தில் நாடெங்கும் அறுவடை நிகழும். அந்த அறுவடையில் கிடைத்த நெல்லின் புத்த அரிசியை கொண்டு விவசாயத்திற்கு உறுதுணையாக இருந்த சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாகவே தை மாதத்தின் முதல் நாளன்று பொங்கல் வைத்து வழிபாடு செய்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் அறுவடைக்கு பின்னர் விவசாயிகள் அனைவரும் ஓய்வாக இருப்பதால் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்தில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ள முடியும். இது போன்ற காரணங்களினாலே தை மாதத்தில் பொங்கல் திருநாளை கொண்டாடியுள்ளனர். சரி, அதை எப்படி கொண்டாடுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தைப்பொங்கலுக்கு சில நாட்களுக்கு முன்பே பொங்கலுக்கு தேவையான புது பானை, புது அடுப்பு, புது ட்ரெஸ்ஸு போன்றவற்றை வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். தைப்பொங்கலன்று அதிகாலை எழுந்து குளித்து புத்தாடை அணிந்து வீட்டு முற்றத்தில் அழகாக கோலம் போட்டு அதன் நடுவில் புதிய பானையை வைக்க வேண்டும். பொங்கல் வைப்பதற்கு தேவையான பானை, அடுப்பு, விறகு, அரிசி, காய்கறி, கரும்பு அனைத்தும் புதியதாக இருக்க வேண்டும். முற்றத்தில் கோலமிட்டு வாழை இலையில் நிறைகுடம் வைத்து விளக்கேற்றி சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கி சூரியனை நினைத்து பொங்கலிடத் தொடங்குவது நல்லது. அறுவடையில் கிடைத்த அரிசி, கரும்பு, மஞ்சள், பனங்கிழங்கு, அவரை, புடலை, கத்திரி, வாழை, சக்கரவள்ளி கிழங்கு, கருணைக்கிழங்கு போன்ற காய்கறிகளையும் படையல் செய்ய வேண்டும். புதிய பானைக்கு புதிய மஞ்சளை காப்பாக அணிந்து புதுப்பானையில் புத்தரிசியுடன் சர்க்கரை, பால், நெய் சேர்த்து கொதிக்க வைத்து பொங்கல் சோறாக்கி சூரியனுக்கும் மாட்டுக்கும் படைத்து மகிழும் விழாவே பொங்கல் விழாவாகும். பொங்கல் பானையில் வெண்ணுரை தள்ளி பொங்கல் பொங்கி வருகையில் அனைவரும் கூடி நின்று பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று கூறி சூரிய வழிபாடு செய்ய வேண்டும். அதன் பின்னர் குடும்பத்தினர், உறவினர், பணியாளர்கள் என அனைவருக்கும் பொங்கல் வழங்கி சாப்பிடுவதே தமிழர்களின் பண்பாடாகும். தைப்பொங்கல் தினத்தன்று பொங்கல் பானை, எரிகிற அடுப்பு முதல் அனைத்தும் புதியதாக இருக்க வேண்டும் அப்படின்றத நீங்கள் இது மூலமாக தெரிஞ்சிருப்பீங்க. தெரியாதவங்களுக்கும் இதை நீங்கள் சொல்லி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.